விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களை ஒரு சீரும் சிறுத்தையா தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவருடைய மணி விழாவுல ஒரு அன்பு மகனா அவர் பேசிய இந்த காணொளி தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. பல பேரை நெகிழ்ச்சி அடைய செய்த ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம். அவசியம் பார்க்க வேண்டியது. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறது பல பேரை வியக்க வைக்கும். இதுவரையில் எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ அக்காவையோ நல்ல ஹோட்டலுக்கு அழைச்சி போய் சாப்பாடு கொடுத்தது கிடையாது. ஒரு திரைப்படத்துக்கு அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக உட்காந்து எல்லாம் நம்ம படம் பார்ப்போம்னு பார்த்து கிடையாது. அவராக கேட்டார் ஒரு முறை ஆட்சி வாங்கி கொடுப்பான்னு. ஆட்சி வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு. 1500 ரூபா ஒரு டைட்டன் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். எப்படி இருந்தாரோ அப்படியே செத்து போனார். என்றைக்காவது தம்பி திருமாவளவன் கல்யாணம் பண்ணுவான், அந்த மருமக வருவான், அவள் கையில் கொடுத்துட்டு போகலான்னு 2 நகை வளையல் வாங்கி போட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது. இப்போ தம்பி ஒருத்தர் கொடுத்தாரு என்னுடைய பிறந்தநாள் விழாவில், திராவிடமணி 10 சவரன். அதை தர முடியாது, அவன் கொடுத்தான் அப்படின்னாங்க. அம்மா இது கட்சிக்குன்னு தந்தது, நீங்கள் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அதை பிடிங்கிட்டு போய் கட்சியில் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அதெல்லாம் வலி. அதில் அவங்களுக்கு ஆசை கிடையாது. சாப்பாடு, துணிமணி, வீடு, பங்களா எதுவுமே ஆசை ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஏன்னா அங்கே அழைச்சிட்டு போ, இங்கே அழைச்சிட்டு போ, வெளிநாட்டுக்கு போறியா நீ அழைச்சிட்டு போ, அல்லது டெல்லிக்கு போறியா அழைச்சிட்டு போ. குடிசையில் இருந்தப்போ கூட இந்த குடிசை எடுத்து கட்டுறான்னு அவங்க சொல்லலை. ஒரு கலெக்டர் என்னை கூப்பிட்டு கண்டிச்சதுனால தான் நான் எதிரில் ஒரு வீடு எடுத்து கட்டினேன். இது மாதிரி குனிஞ்சு போகிற ஒரு வீட்டை கட்டுறீங்க உங்கள் அம்மா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறீங்க. அப்போல்லாம் நான் எம்பி ஆகிட்டேன் 2009. ஒரு எம்பி ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து அப்பா அம்மா தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டலைன்னா என்னங்க அர்த்தம்னு ரொம்ப கடுமையாக பப்ளிக்கில் வச்சு கேட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை கட்டினோம். ஏன் இதையெல்லாம் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் ஒரு உறுதி எடுத்துட்டேன்னா அதில் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதில் உறுதியாக இருந்து எனக்கு பழக்கம். இப்போ நான் வந்து ஒரே நாள் கறி மீன் சாப்பிட்றது முடிவு பண்ணேன். இதுவரை நான் தொடவே இல்லையே. எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு காட்டு போட்டாங்க, நீ இது வெளிநாட்டு போனாக்கா வெறும் கறி மீன் தான், எதை தொட்டாலும் மீட் தான். நான் சாப்பிட்றதே இல்லை. 21 நாள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தேன். என் ரூமில் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் 65 பேர் தங்கியிருந்தோம், தமிழ்நாட்டுக்காரங்களும் இந்தியாக்காரங்களும். எல்லாரும் நான் இரவில் வந்து டின்னரில் கம்பல்சரி ஏதாவது மீட் இருக்கும், ட்ரிங்க் இருக்கும். அதை தண்ணி அடிக்காமல் கறி தின்னாமல் 21 நாள் சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பனில் இருந்துட்டு வந்த ஒரே நபர் திருமாவளவன் மட்டும்தான். வெறும் வெஜிடபிள் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு மலையாள வீட்டில் போய் கொஞ்சம் மலையாள கடை ஒன்று இருந்துச்சு, ஒரு அம்மா. அவங்க எனக்காக கொஞ்சம் மோட்டா அரிசி வெறும் பருப்போடு சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை மட்டும் சாப்பிடுவேன். அப்படியே பட்டினி கிடந்தவங்க. இல்லைன்னா கோக்கு குடிப்பேன், அவ்வளோதான். சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணேன், சாப்பிடல. இதுவரை நான் தொடலை. மீனாவது சாப்பிடு தம்பிங்க எங்கள் அக்கா கெஞ்சு, தம்பி மீனாவது சாப்பிடு. வேண்டாமா, வேண்டாங்க்கா. எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. இப்போ எங்கள் அம்மா எதுவும் கட்டாயப்படுத்துறதில்ல. 22 வருஷம் ஆகுது நான் மீன் கறியை தொடலை.